பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறார். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இது மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறபடியினாலே இந்த நாள் முழுவதும் மானுட சன்னிதானத்தில் காத்திருந்து அவர் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்த்து இந்த மாதத்திற்காக அவர் நடத்திய அன்பிற்காக அவருடைய மகத்துவத்திற்காக நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். ஜெபித்து கொண்டே புதிய மாதத்திற்குள்ளே கடந்து போங்கள். அப்பொழுது ஆண்டவர் வருகிற மாதத்தை, கிறிஸ்மஸ் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை.
பிரியத்துக்குரியவர்களே, ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கூறுகின்றார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? உங்களை பார்த்தா கடவுளுடைய தூதனை பார்த்த மாதிரி இருக்கு தெரியுமா, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படிம்பாங்க. போன உடனே கேட்டாது சொல்லி சிரிச்சு, அயோக்கிய பைய, ஊரை ஏமாத்துறவன், பணத்துக்காக ஊழியம் செய்ய வந்துட்டான் பாருங்க, அயோக்கிய பாயை விளங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஏசுவாங்க. மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மாணவ செல்வங்கள், சார் எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங் சார்பாங்க. போன உடனே கிறிஸ்டபர் வந்தாண்டா, கோயில் காயிடா வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் போனான்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஏகத்தாளமாக பேசுவாங்க. முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். சார் அப்படின்னு சொல்கிறவங்க போனோன்னா கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க வாத்தியாருடைய பேரை சொல்லி. வாத்தியா வந்தான் போனான்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியத்துக்குரிய உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லாம் மாயமாக இருக்கிறது, மாயமாலமாக இருக்கிறது. நேரில் ஒன்று வெளியே ஒன்று என்று சொல்லி இந்த உலகம் வாழ்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளையாய் நாம் வருகிற பொழுது அப்படி நம்மளால் செய்யவே முடியாது. ஒருவர் நேரிலே வாழ்த்தி விட்டு வெளியே போய் உங்களை திட்டவே முடியாது, பல்ல கடிக்கவே முடியாது, ஒருத்தர் நாசமாக போகணும்னு நம்ம நினைக்கவே முடியாது, ஒருத்தரை குறித்து கேவலமாக இன்னொருத்தர் போய் பேசவே முடியாது, துர்ச்செய்தியை பரப்பவே முடியாது. ஆண்டவர் அப்படி உள்ளே இருப்பார், நடுக்கத்தை கொண்டு வருவார், பரிசுத்தத்தை கொண்டு வருவார், நாவு அடக்கத்தை நமக்கு தருவார், பிறரை உண்மையாய் கனம் பண்ணுகிற ஒரு உள்ளத்தை நமக்கு தருவார். யாரும் கெட்டு போக வேண்டிய என்ன நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. நாம் எப்பொழுது உண்மையானவர்களாக இருப்போம், ஒரு பொழுது மாய்மாலக்காரர்களாக இருக்கவே மாட்டோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 19:3 முதல், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகையு பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகையு எனப்பட்ட ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டருக்கு, ஒரு பெரிய மனிதனுக்கு, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு இயேசுவை காண வேண்டும் எனப்பட்ட ஒரு பெரிய வாஞ்சை உண்டாயிற்றான். பணம் என்று ஓடிக்கொண்டிருந்த அவனுக்கு இப்பொழுது இயேசுவை காண வேண்டும், கடவுளை காண வேண்டும், நிம்மதியை பெற வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதமான ஆவல் ஏற்பட்டது. அது நிமித்தமாய் ஓடி திரிந்தார் என்று நாம் காண்கின்றோம். எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு கடவுளை தேடி ஒரு பெரிய கூட்டம் போய்கொண்டே இருக்கின்றது. டிவியில் பார்த்தோம் என்றால் கடவுளை தரிசிப்பதற்காக மக்கள் எவ்வளவு கூட்டம் கூடுறாங்க, காத்து கிடக்கிறாங்க, எத்தனையோ நாட்கள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னெல்லாம் பார்க்குறோம். நான் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே கடவுளை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சையிலே தங்களால் முடிந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணி தூரமாக போகிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, வெறுங்கால நடக்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள். கடவுளை காண வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லா மனிதர்களுக்குமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்தே தீரும் என்பதற்கு இந்த சகையு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. அது வரைக்கும் கடவுளையே அவர் தேடவில்லை, மிருக குணமுடையவராக இருந்தார், பணம் என்றே அழைந்தார். இப்பொழுது அவருக்கு கடவுளை தேட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சகையு அதில் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதற்கு என்னெல்லாம் காரணிகளாக இருந்தன, 3 காரியங்களை வைத்து நான் பேசும்படியே விரும்புகிறேன். அவர் குள்ளனானபடினாலே துள்ளி பார்த்தாலும் ஆண்டவரை பார்க்க முடியல. அதனால் யாரும் அவரை பக்கத்துலேயும் போக விடலை. ஸோ தனக்கென்று ஒரு பாதையை அவர் வகுத்து கொண்டார். அவர் ஓடுறார், எல்லாரையும் ஓடுறார். இப்படி போனால் அவர் ஏசப்பா இந்த ரோட்டில் தான் போவார் சொல்லி கண்டுபிடிச்சி முதல்ல குறுக்குவழியில் ஓடி அவர் வர்ற வழியில் ஒரு காட்டத்தி மரம், உயரமான மரம் இருக்குது, அதில் ஏறி உட்காந்து இயேசு வருவார்னு சொல்லி முதலாவதே போய் காத்திருந்தாராம். பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லாரும் அங்கே சுற்றி வர்றதுக்குள்ளே அவர் முதல்ல ஏறிட்டார், மரத்தில் ஏறி இப்படி தானே போகணும், நான் இயேசுவை பார்த்துருவேன்னு காத்திருந்தாராம். வழி இல்லாத இடத்துல தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துவது தான் சகையுடைய ஸ்டைலாக இருந்தது. ஹீ கிரியேட்டட் ஹிஸ் ஓன் வே when there is no way. இன்றைக்கி இந்த சகையுடைய புத்துணர்ச்சி, இந்த சகையுடைய புத்தி, இந்த சகையுடைய உத்வேகம் நமக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா, வேலைக்கு தேடி போனீங்கன்னா, அங்கே ஏற்கனவே கூட்டமாக இருக்கும், உங்களை விட அதிகமானவர்கள் அங்கே வேலை தேடி வந்திருப்பார்கள். நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்திருப்பாங்க, மார்க் எடுத்துகிறவங்க வந்திருப்பாங்க, ஹை ரெக்கமெண்டேஷன் இருக்கிறவங்க வந்திருப்பாங்க, ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு
துரும்பாக அங்கே போய் நிற்பீங்க. யாருமே ஆதரவாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இவர்களெல்லாம் தாண்டி நான் வேலைக்கு போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி வரலாம். நிறைய பேர் அதிலே தேடி தேடி பார்த்து வேலை கிடைக்காம கிறுக்கார அளவுக்கு ஆயிடுறாங்க. எனக்கு வேலை தாரும் இல்லைன்னா நான் இந்த மருந்தை குடித்து செத்துருவேன்னு விஷத்தை வச்சு சொன்னவங்கலாம் எனக்கு தெரியும். வேலை தாரங்கன்னா இந்த விஷத்தை குடித்து இப்போவுமே செத்து போயிடுவேன்னு சொன்னவங்க. அந்தளவுக்கு வேலை வேலை என்று வேலைக்காக போட்டி போடுறவங்க எத்தனை பேர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வேலைக்கெல்லாம் தேடி வந்து பார்த்துட்டு இவ்வளோ போட்டியாக இருக்குது வேலை தர மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி வேறு பக்கமாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் எங்கேயோ முன்னால் போய் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறத விட எத்தனையோ மடங்கு சம்பாதித்தவர்கள் உண்டு. ஒரு வழியில் போராடி கிடைக்கவே மாட்டேங்கன்னா பரவாயில்ல, வேற ஒரு வழியை எனக்காக நான் உருவாக்கி கொள்ளுவேன். நான் எனக்குன்னு ஒரு வழியில் போவேன். இவங்க வழி விடட்டா என்ன, இவங்க எனக்கு தரமாட்டேன்னு சொன்னேன், அதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை. நான் எனக்காக ஒரு வழியை உருவாக்கி கொள்ளுவேன் என்று சொல்லுவது தான் சகையுடைய வாழ்க்கையின் ஸ்டைலாக இருந்தது. இது ஓரளவு எனக்கும் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நான் ஊழியத்தை ஆரம்பித்த புதியில் யாரெல்லாமல் போய் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஏதோ அவங்க வந்தால் எனக்கு காசு கிடைக்கும் போலுக்குன்னு நினச்சாங்களா, இல்லைன்னா என்ன நினச்சி நாங்களாம் வரமாட்டோமே அப்படின்னு சொல்லி ஏகத்தாலும் பதில் சொன்னாங்க. நான் யாரெல்லாமோ கூப்பிட்டு பார்த்து யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய மாணவர்களை கூப்பிட்டேன். நான் இப்போ ஜாக்சியில் இன்ஜினியரிங் காலேஜில் நேசத்தில் ஒர்க் பண்ணேன். நல்லா இங்கிலீஷ்லாம் பேசி சார் ஸ்டைலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறான்னு எல்லா மாணவர்களும் பிடிக்கும். அப்போ நான் அவங்களாம் கூப்பிட்டு டேய் நான் கூட்டம் நடத்துகிறேன் வாங்கடா அப்படின்னு ஆண்டு அறியாத அந்த மாணவர்கள், என்னன்னே தெரியாத மாணவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச உடனே பரோட்டா கொடுப்பேன். கத்திரனி ஆசிரியர் வச்சுருந்தார். டேய் சார் ஏதோ நல்லா பேசுகிறாரு, இப்போ முடிஞ்ச உடனே பரோட்டா வீட்டுக்கு போனால் வேனில் கொண்டு விட்டுறாரு. நிறைய பேர் வந்து இறங்கினாங்க. அப்படி தான் இந்த ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியமே வளர்ந்தது. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அங்கே வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் தேடி சென்று வருந்தி அழைத்தவர்களெல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள். வரமாட்டோம் போ அப்படின்னாங்க. ஊழியத்தை ஆரம்பிப்பது என்பது நாசிரியத்தில் நடக்காத கதை. நாசிரியத்தில் எந்த ஊழியம் வளர்ந்ததாய் சரித்திரமே இல்லை என்று அனுபவம் வாய்ந்தவர்கள் பெரியவர்கள்லாம் சொன்னாங்க. கிப்சர்லாம் இப்போ எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. பெருமதிப்புடைய கிஃப்ட் சாரை மறக்கவே முடியாது. அவங்க தான் கூட்டத்தில் முதல்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கிறிஸ்டபர் அப்படி மெசேஜ் கொடுக்கணும் இப்படி மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயாவை நான் மறக்கவே முடியாது. கிஃப்ட் சார் இல்லாதது இன்றைக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த ஊழியம் இவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கிஃப்ட் சார் இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். ரீத்துக்குரியவர்களே, நான் மாத்திரம் இந்த ஊருக்காரங்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தரையாக போயிட்டு கெஞ்சிட்டு இருந்திருப்பேன்னா அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்க வேண்டிதான். வரமாட்டேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல மாணவர்களே நீங்கள் வாங்க அப்படின்னு வந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் மொத்தமாக வந்து இப்போ ஊழி எங்கேயோ போயிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு புது பாதையை உருவாக்குங்க. உலகம் உங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்க விடமாட்டிங்கன்னா, உங்களை விடமாட்டேன்னு சொல்லிச்சுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. இவங்களாம் வேலை கிடைக்குது, இவங்களாம் பிஸ்னஸ் கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் இந்த ஊரமெல்லாம் நிற்கிறேன், கண்ணுக்கு முன்னால் வெளிச்சமே இல்லையேன்னா அப்படி நிற்க வேண்டிதான். இவங்க உங்களை விடட்டா நீங்கள் தனியாக ஒரு பாதையை போடுங்க, தனியாக ஒரு பாதையை உருவாக்குங்க. அதுக்கு தேவையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு பாதை உண்டென்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் பாதை உண்டு. பாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதை இல்லை. சுகம் உண்டு என்று நினைப்பீர்கள் என்றால் அது கேன்சர் வியாதி இருந்தாலும் சுகம் உண்டு. இனி சுகமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா சுகமே இல்லை. உங்கள் மனதில் தான் எல்லாம் இருக்கிறது. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று ஒரு வசனம் உண்டு. நான் சொல்கிறேன், மரணமோ ஜீவனோ நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. நினைச்சோம்னா ஜீவன், நினச்சா ஜீவன் தான். வேலை நினச்சான்னா வேலை தான். உயர்வு நினச்சோன்னா உயர்வு தான். ஒரு வழி இருக்குன்னு நினச்சோன்னா வழி இருக்குது. நாமளே இந்த வழியை உருவாக்கணும். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. எவருடைய உதவி நமக்கு தேவையில்லை. நம்ம தாராளமாக உருவாக்கிட்டே போகலாம். சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் டிரைவரே கிடைக்க மாட்டாங்க. டிரைவர்ஸில் முக்கியமானதில் வர முடியாதுன்றவாங்க. அப்போ நானே காரை ஓட்டிகிட்டு போயிடுவேன். எவ்வளோ தூரமும் நான் ஓட்டிகிட்டு போனதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எதிர்பார்த்துருப்பேன், வரமாட்டாங்க, பரவாயில்ல நான் ஓட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி நானும் ஓட்டிகிட்டு போயிடுவேன். எப்படியாவது ஒரு நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்கிற வெறி எனக்குள்ளாக இருக்கிறது. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை வேணும். ஒரு பாதையை உருவாக்கிய தீர்வேன்னு முயற்சி எடுங்க. அது என்ன ஃபீல்டாக இருந்தாலும், அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும், என்ன ஊழியமாக இருந்தாலும், என்ன ரிசர்ச்சாக இருந்தாலும் நீங்கள் புது பாதையை போடுங்க. ஃபடிடடியாக இருக்காதீங்க. ஓல்டு ட்ரெடிஷ்னல் வேஸை ஃபாலோ பண்ணாதீங்க. பிரேக் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு பாதையை போடுங்க. அதில் வெற்றி அடைவீங்க. இரண்டாவதாக சகையை பற்றி பார்க்கும் பொழுது அவர் சமுதாயத்தை குறித்து சிறிதளவும் கவலைப்படவில்லை. அவர் ஓடுறாரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, துள்ளி துள்ளி குதிக்கிறாரு, ஓடுறாரு, எல்லாரும் மத்தியிலும் கிறுக்கை மாதிரி ஓடுறாரு. எல்லாரும் என்னடா டே சகையை கிறுக்காயிட்டு பாரு பாவம்
காசுன்னு அழிஞ்சிட்டு இடந்தார். இப்போ கிறுக்காயிட்டு ஓடிட்டு இருக்காரு பாரு. மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு. டே நான் சொன்னேன்லாம் சகை ரொம்ப கிறுக்காயிட்டாடா, குரங்கு மாதிரி மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சகையை பாருங்க குரங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சகை டிடின் கேர். அவருக்கு அதெல்லாம் காதிலே விடலை. இயேசுவை காண வேண்டும், இயேசு வாராரு, இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் டார்கெட்டில் குறியாக இருந்தார். சிறிதளவும் கூட அவர் அங்கே கவலைப்படவில்லை. சிறிதளவு கூட அவர் அங்கே கலங்கவில்லை. அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்க எப்படி சொல்கிறாங்கிறது மைண்ட் பண்ணவே இல்லை. நான் இயேசுவை பார்க்கணும், அதுக்கு இது ஒன்று தான் வழி. மரத்து மேலே உட்கார்ந்தாதான் பார்க்க முடியும். நான் ஒரு குள்ள பையன், எனக்கு ஒரு ஹைட்டு காணாது, இனி யாரும் விட மாட்டேங்க, நான் தான் மேலே இருந்தால் தான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்னு அவர் உட்கார்ந்துருந்தாராம். நான் 10th படிக்கும்போது ஜோதி மிஸ்டர் டியூஷனுக்கு போவோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் போவோம். நிறைய அன்பாக இருப்பாங்க மிஸ். இப்பவும் அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு. ஜோதி மிஸ் இப்போ வெள்ளமடிலாம் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது நிறைய வாலிபர்கள் நிறையெல்லாம் வந்து டியூஷன் படிக்கும்போது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. மிஸ் சொல்லுவாங்க, டோன்ட் மைண்ட், ஆனால் கவலைப்படாடா, நீ என்ன நினைக்கியோ, கடவுள் உனக்கு உள்ளத்தில் பேசினார்னா நீ அதை செய். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ வாழணும்னு நினச்சினா வாழவே முடியாது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனையாக இருக்குது. அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ. நிறைய மேரேஜில் நிறைய பிரச்சனை வரும். ரொம்ப செல்லமாக வளர்த்த பிள்ளையை கட்டி கொடுத்துருப்பாங்க, அங்கே ரொம்ப அடி இப்படியாக இருக்கும், ரொம்ப அடின்னு அடிப்பாங்க. அப்போது டிவோர்ஸ் பண்ணிடலான்னா சமுதாயம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அப்படியே இருந்துக்குமா, அடி வாங்கிக்க, அவன் அடின்னு அடிப்பான். அதே மாதிரி அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், கட்டி கொடுத்துருப்பாங்க. பொம்பளை ரொம்ப மோசமான வந்து ரொம்ப போட்டு உயிரை வாங்குவா. வேண்டான்னு சொன்னால் சமுதாயம் என்ன செய்யும், சமுதாயம் என்ன சொல்லும். பயந்தே நிறைய பேருடைய வாழ்க்கை நாசமாகி விடுகிறது. பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஐயோ அவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ. ஒரு நல்ல ஐயா செய்யாத தவறுக்காக அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு நாள் போலீஸ் அவங்கள தேடி வந்துடுது. அவங்க தப்பே பண்ணலை, சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைக்காக போலீஸ் தேடி வந்துடுது. தேடி வந்தாங்களா, அரெஸ்ட் பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஐயா தப்பே பண்ணலை, அவங்க உத்தமனால சந்தேகமே இல்லை. அப்போ அவங்களுக்கு 55 வயசோட தான். அது இன்னும் நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஆனால் வேலை பார்க்குற இடத்துக்கு போலீஸ் தேடி வந்துருச்சு, இன்னும் அரெஸ்ட் பண்ணி உடனே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிரச்சனை ஒன்றுமே இல்லை. உடனே அந்த மானமுள்ள அந்த நபர் என்ன வேலை பார்க்குற இடத்துல இப்படி போலீஸ் தேடி வந்துருச்சு, அந்த இதில் அந்த கவலையெல்லாம் உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயாவை பொறுத்தவரை அது செஞ்சது சரி. என்னை பொறுத்தவரையில் அது ஏன் பண்ணணும், அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க. நீங்கள் ஒரு உத்தமர், அது என்ன சந்தேகம். ஏன் சமுதாயத்துக்கு பயப்படணுங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. மக்களுக்கு வந்து இப்போ பக்கத்து வீட்டில் இப்படி சொல்லிடுவாங்க, அவங்க இப்படி சிரிச்சிருவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்கன்னு நம்ம பயந்தோன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. சகையும் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன் யார் சிரிச்சான்னா ஒரு 10 ரூபா தருவாங்களா, நமக்கு வந்து காசு இல்லைன்னா ஒரு 100 ரூபா தருவாங்களா. தராத மக்களுக்கு ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க நம்மளை பார்த்து சிரிச்சானே, நம்மளை பார்த்து மோசம்னு சொன்னாங்களே, என்ன அதனால் என்ன சோவாட்ட. சில வருடங்களுக்கு முன்பு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு சினிமாவை தூத்துக்குள்ளே போட்டிருந்தாங்களாம். அப்போது வந்து இந்த சினிமா கொட்டகை என்று சொல்லுவார்கள், இப்படி போட்டு அதில் வச்சு சினிமா போடுவாங்க. பாய் மரத்தை விரித்து எல்லாமே பழைய இப்போ மாதிரி தேட்டரில் ஹைஃபையாக கிடையாது. அப்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் சினிமா பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சினிமா தான் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அன்றைக்கி நான் வரலாற்று சுவடுகள்னு சொல்லி ஒரு பேப்பரில் போட்டாங்க. அப்போது நான் வாசித்தது இது. அப்போ திடீர்னு தீ பிடிச்சிருது, அது பரவுது, பயங்கரமாக காற்று காலம்னு பயங்கரமாக பரவிடுது. நிறைய பேர் செத்து போகிறாங்க. அப்போ நிறைய வாலிப பிள்ளைகள் அவங்க ட்ரெஸ்லாம் தீ பிடிச்சிருது. உடனே அவங்க வெளியே வந்தால் ட்ரெஸ்ஸு தீ பிடிச்சிருச்சு. மானத்தை தாங்க முடியாமல் செத்தாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் தீக்குள்ளே போய் விழுந்து அவர்கள் செத்து விட்டார்கள். உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் வெளியே வர்றதை விட அந்த அவமானத்தை விட செத்து போகிறது நலன்னு சொல்லி தீக்குள்ளே போய் விழுந்தாங்களாம். தமிழ் பண்பை நான் பாராட்டுகிறேன், அந்த பெண்களை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் போற்றப்படுத்தவர், புகழப்படுத்தவர். ஆனால் அதை விட சரி, தீ பிடிச்சது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், இட் இஸ் விரும்பப்படாத ஒன்று. அதில் தீ எரிஞ்சு ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. சரி, ஆனால் உடம்புல சாறு அளவுக்கு தீக்காயம் இல்லை. யார்ட்டையா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றி கொண்டால் வாழ்நாள் பரியந்தம் இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, 30-40 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே
எவ்வளவோ சாதிச்சிருக்கலாமே, பெத்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சுருக்கலாமே, சமுதாயத்துக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் அவமானத்தை நம்ம சகிச்சுக்கிட்டா என்ன? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்துருவாங்க, இவங்க செஞ்சுருவாங்க, அதில் என்ன ஆயிரப்போகுது? அவங்க எடுத்த முடிவு அது அவங்கள பற்றி கடவுளுக்கு அவங்களுக்குள்ள, நான் அதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணவே விரும்பலை. என்னுடைய ஸ்டாண்டை சொல்கிறேன். அவங்க அதுக்கு பதிலாக இன்னொன்று அதை எப்படியாவது சமாளித்து வெளியே வந்து யார்ட்டையா ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு எப்படியாவது அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் சாதிச்சிருப்பாங்க, இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சுருக்கலாமே என்பது என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். சமுதாயத்தை பற்றி கவலைப்படாதீங்க, ஒருத்தரும் ஒன்றும் உதவி செய்ய போகிறதில்ல. ஆனால் பேசுவாங்க, வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது சொத்தை இது சொத்தைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திரைப்பட பாடல் உண்டல்லவா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களை கேவலமாக தான் பேசும், நீங்கள் செழிச்சிருந்தாலும் உங்களை கேவலமாக தான், இவன் எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாதாங்கும், ஏழை ஆனாலும் எனக்கு தெரியுமே, முன்னாலே தெரியும் இப்படி ஆவான்னு சொல்லி எனக்கு தெரியுமேன்னு சொல்லி கேவலமாக பேசும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் பேசும், ஏன் குடிச்சிட்டு வந்து உடம்ப வச்சுருக்கான் பாரு, சரி எல்லாம் தின்னு கொளுத்துருக்கான் பாரு அப்படிங்கும். மெலிஞ்சிட்டு எனக்கு முன்னாலே தெரியுமே, எனக்கு வியாதி வந்து இப்படி தான் ஆவான்னு சொல்லி எனக்கு தெரியுமேன்னு சொல்லி சொல்லும். அந்த உலகம் இருக்க அது வாய் வச்சுட்டு சும்மா இருக்காது, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க. தயவுசெய்து மைண்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானம் வந்துருச்சுன்னா அவங்க இப்படி நினைப்பாங்களோ, இவங்க இப்படி பேசுவாங்களோ நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் பேசுவாங்க, எவ்வளோ நாள் பேசுகிற போகிறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. சமுதாயத்தை குறித்து பயப்படாதீங்க, இயேசுவை குறித்து கவலைப்படுங்க, பயப்படுங்க. ஏசப்பா என்ன சொல்லுவாங்கிறது மட்டும் தான் பயப்படணுமே தவிர்த்து மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயப்படுங்கிற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. இதைத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். சகையு ஒரு காலமும் சமுதாயத்தை பற்றி கவலைப்படலை, அதனால தான் அவரால் இயேசுவை பார்க்க முடிஞ்சது. அவர் ஆர்வமாக காத்திருந்தோடனே சகையு நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறார். ஆண்டவருக்கே சகையை பிடிச்சிங்க. ஒய் லார்ட் லைக்ட் சகைஸ், அவருடைய தனித்துவம் தனி ஸ்டைல் ஓடி வந்தது. மரத்தில் ஏறி உட்காந்து மக்களை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரை பார்க்கணும்னு நினச்சது. இது ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. அதனால் ஆண்டவர் அங்கீகரிச்சுறாரு, ரெக்கக்னைஸ் பண்ணுறார். வா உன் வீட்டுக்கு தான் நான் போகணும் அப்படிங்கிறாரு. உடனே ஹாப்பியாக அவர் இறங்கி வந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாராம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சகைவை குறித்து சாட்சி கொடுத்தார். வேறு யாருக்கும் அப்படி ஒரு சாட்சி கொடுக்கல, சகைவு கொடுத்தார். இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த அளவுக்கு சகை வெற்றி பெற்றதன் ரகசியம் என்ன? இந்த அளவு சகையுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாறியது காரணம் என்ன? அவர் யாரை பற்றியும் கவலைப்படவே இல்லை. he never mind anybody. சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த காரியங்களில் கவனமாக இருங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க. அதுவும் கிராமத்திலாம் கேட்கவே வேண்டாம். அதுவும் கிறிஸ்தவ உலகத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருக்கிற உலகத்தில் கேட்கவே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. யாரும் என்னன்னு சொல்லட்டுங்க, இயேசு உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் நீ இறங்கி வாப்பா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டுப்பா, அப்படி தான் அவர் அதை தான் கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளை யாரும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க, தட்டி கொடுக்குறாங்கன்னா நன்றி நன்றிங்களாம் காது கொடுத்து கேட்கலாம். ஐயா அம்மா தோத்துறையான்னு சொல்லலாம், அதுவும் விருப்பப்பட்டா. இல்லைன்னா சரி ரொம்ப சந்தோஷம் கத்திரிக்கு சோத்திரன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் யாரும் கேவலமாக பேசுகிறாங்க, கேட்டால் சொல்லி திட்டுறாங்க, அவனை பற்றி தெரியாதா, இவனை பற்றி தெரியாதாண்ணா, ஆன போனண்ணா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கு சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கிறது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. கட்டப்பட்ட ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏசப்பாவுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது. ஆண்டவருக்காக எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆண்டவருக்கு எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் அது போதுமா? 1000 நாவல் இருந்தாலும் அவரை துதித்தாலும் போதுமா? போதாதே. அப்படி இருக்கத்தக்கதாக மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். மைல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் தேர், மில்லியன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் தேர் டு டூ ஃபார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசப்பாக செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதை பார்த்துட்டு போங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு குழந்தை இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு சொந்த வீடு இல்லை என்னை அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு நகை போட்டு போல என்னை அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. ஐயா நான் பழைய ட்ரெஸ்ஸை வச்சு தான் வச்சுருக்கேன், புது சேலை எடுக்கலை, பட்டு சேலை எடுக்கலை, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலை, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயா சொந்தக்காரங்க வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயோ மெலிஞ்சு போயிட்டேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயோ முடி வெள்ளையாயிற்று, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயோ இந்த வேலையில் தான் இருக்கேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்.
இது தேவையில்லைங்க. இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. சந்தோஷமாக வாழ பழகுங்க. இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க. இயேசு உங்களை பற்றி என்ன சொல்லான்னு பாருங்கள். உங்களை உண்மையாக நேசிக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதிலே நீங்கள் குறியாருங்க. டார்கெட்டை விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்கள் வலதும் இடதும் சாய வேண்டாம். காது அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்ல கேட்க வேண்டாம். இயேசுவையே பாருங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர். நீர் இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த நாளில் சகைவை குறித்து ஒரு அற்புதமான ஆண்டவரை செய்தியை நீர் போட்டீர். அதற்காக நமக்கு சோத்திரம். தகப்பனே, சகைவு தனித்துவம் வாய்ந்தவராக இருந்தாரப்பா. தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கினார். யாரும் அவருக்கு வழிவிடவில்லை. எனவே அவருக்கென்று அவரே ஒரு பாதையை உருவாக்கி கொண்டார். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நீங்களும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பலனை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை வழி இருக்குது. வழியை யாரும் திறக்கலைன்னா நாங்களே ஒரு வழியை உண்டாக்கணுங்கிற வெறியை எங்களுக்கு தாருங்க. ரெண்டாவதாக, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழாதபடி, ஆண்டவரை நீர் என்ன சொல்கிறீங்கிறதை மாத்திரம் பயந்து அதை குறித்து மாத்திரம் சிந்தித்து வாழ இறை மகனே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஐயா, நிறைய பேர் இன்றைக்கி அவங்க எப்படி சொல்கிறாங்களே, என்னை பற்றி இவங்க எப்படின்னு சொல்கிறாங்களே, கௌரவமாய் வாழ்ந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், மேன்மக்கள் எல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளவோ வேதனைகளை அவங்க சகிச்சிட்ருக்காங்க. உடச்சி வெளியே வரட்டும்பா. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, கல்யாணம் உடஞ்சினா இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்டவன்ட்ட ஒருத்தனை வாழ்கிறத விட தனியாக வர்றது எவ்வளோ நல்லது. இப்படிப்பட்டவ ஒருத்தி கூட வாழ்கிறத விட தனியாக வாழ்கிறது எவ்வளோ சந்தோஷம். இல்லைனா புது வாழ்க்கை அமைக்கிறது எவ்வளோ சந்தோஷங்கிற ஒரு மனநிலைமையை உறுதியைத்தார். சமுதாயம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும். எனவே ஆண்டவரை நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருள். என்ன நிலைமையில் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும் கர்த்தாவே நீரே எப்படியாவது இந்த நாளிலே எங்களுடைய வியாதிகளை நீக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தோத்திரம்ப்பா. எப்படியாவது ஆண்டவரை தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வியாதியே வேண்டாம் ஐயா, வீண் செலவே வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, மருத்துவமனையிலே போய் காத்து கிடக்க வேண்டிய நாட்கள் வேண்டாம். வாலிப வயதில் வியாதிகள் வேண்டாம், விபத்துகள் வேண்டாம், நாச மோசங்கள் வேண்டாம், மரணங்கள் வேண்டாம், ஹார்ட் அட்டாக்குகள் வேண்டாம், ஸ்ட்ரோக் வேண்டாம். பெரிய பெரிய வியாதிகளை சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தார், அதிசய சுகத்தை தார். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைமகனே, உம்முடைய வல்லமை இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்டு சேர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து போகுவதாக. என்ன வியாதியாக இருந்தாலும், சுகமாக்கவே முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு அற்புத சுகத்தை தாருங்க. நல்ல பசி, நல்ல சாப்பாடு, நல்ல செரிமானம் உண்டாகட்டும். உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாளிலிருந்து அவர் சுகமாய் வாழ உதவி செய்யும். இந்த மாதத்தில் 30 நாட்கள் எங்களை உடைய தோளில் தூக்கி வைத்து சுமந்து வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்து கொண்டு, குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீர் நன்றி. ஊழியங்களை பாதுகாத்து கொண்டீர் நன்றி. தீங்கிற்கு விளக்கினீர் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய வல்லமையான கரமானது எங்களோடு கூடவே இருப்பதாக. ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி போனவங்க, வேலை இழந்து போனவங்க, வருமானம் இல்லாதவங்க, யாரால இந்த பூமியில் வாழ முடியும்? பணம் இல்லாமல் ஒருத்தராலும் வாழ முடியாது. எல்லோருக்கும் பணம் தேவை. இந்த பூமியில் இருக்க அனைத்து மக்களுக்கும் பணம் தேவை. பணம் இல்லாமல் யாருக்குமே நிம்மதி கிடையாது. எனவே பண தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையை மாற்றுங்க, சரித்திரத்தை மாற்றுங்க. இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லைங்கிற எண்ணங்கள் எல்லாம் மாற்றுங்க. சுகமாய் வாழ வைங்க. எசப்பா, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கண்ணீர் யாவையும் தொடங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை, கோபம், பெற்ற தாய் தகப்பனை எதிர்த்து பேசுதல், முரட்டாட்டம், ரவுடித்தனம், மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம் எல்லாவற்றிலிருந்து வாலிபர்களை விடுவித்து நல்ல சமுதாயமாய் மாற்றும். படிக்க மனம் திருந்த, அம்மா அப்பா கீழ்ப்படி, ஆசிரியர் கீழ்ப்படிய உள்ளத்தை தாரும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளும். நீண்ட காலமாய் குழந்தை இல்லை, திருமணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா சோத்திரம் ஐயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தொட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே தோத்திரம். அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே. அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே, வருகிற மாதம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அந்த சத்தத்தை கேட்டு சேர்ந்து ஜபித்து அத்தனை பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும்
தைரியத்தையும் விடுதலையும் சுகத்தையும் தாரும். அனைவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்து. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அனுநயிக்கவல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு காலங்களில் நினைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.